ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி என்ன சமையல் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள் காய் விலாக்ஸ்க்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்க. என் நாத்தனார் வந்தாங்க. அதனால் பிரியாணியும் தயிர் சாதமும் பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்கு அதுக்கு தொட்டுக்கிட்ட உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருந்தேன். இப்போ பிரியாணி போட்டிருக்கேன். அடுத்து தயிர் சாதம், அப்புறம் உருளைக்கிழங்கு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். பிளெயின் பிரியாணி தான் போட்டிருந்தேன். தேங்காய் இதெல்லாம் ஒன்றும் போடாமல் சிம்பிளாக பண்ணியிருந்தேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிடவும் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களும் நல்லா பண்ணியிருக்க பிரியாணி நல்லா வந்திருக்கு அப்படின்னாங்க. தேங்காய் போட்டிருக்கேன் கேட்டாங்க. தேங்காய்லாம் போடல, சும்மா வெங்காயம் இது வதக்கி அப்படி தான் போட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். உருளைக்கிழங்கு வறுத்தேன்னா, உருளைக்கிழங்கு தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணிக்கு நல்லாயிருக்குமான்னு கேட்டிங்கன்னா, பிரியாணிக்கும் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் எங்களுக்கு பிடிக்கும். அடுத்தவங்களுக்கு பிடிக்குமா என்னென்னு எங்களுக்கு தெரியாது. நீங்களும் அதை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக காய் விலாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.